அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். சர்க்கரை நோயில் அடுத்த முத்திரை பார்ப்போம். சர்க்கரை நோய்க்கு நிறையா முத்திரைகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் செஞ்சுக்கலாம். எதெல்லாம் செஞ்சுக்கணுமோ அந்த முத்திரைகளை செஞ்சால் அதனுடைய பலன்களை நம்ம உணரலாம். இப்போ சர்க்கரை நோய்க்கு ரெண்டாவது பாகம் என்னென்ன முத்திரையோட என்னென்ன முத்திரை இணைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல் பார்ட்டில் சர்க்கரை நோய்க்கு நச்சு நீக்கும் முத்திரை ப்ளஸ் நீர் முத்திரை பார்த்தோம். இப்போ நீர் முத்திரையோட இன்னும் என்னென்ன முத்திரைகளை இணைச்சா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ நீர் முத்திரையோட ப்ளஸ் எதிர்ப்பாற்றலுக்குள்ள முத்திரையை பார்க்குறோம். இந்த முத்திரையை எப்படி பார்க்குறதுங்கிறத இப்போ பார்ப்போம். கீழே தரையை ஒரு விரிப்பு மேலே உட்காந்துக்கணும். ஆசனம் உகந்த ஆசனம். என்ன ஆசனம் வேணாலும் போட்டுக்கலாம். பத்மாசனம், சித்தாசனம், உத்தான பத்மாசனம் அல்லது சுகாசனம், இல்லை உங்களுக்கு ஏற்ற ஆசனம், உடம்பு எது ஒத்துழைக்குதோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்குங்க. அல்லது சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க. உடம்பு நிமிர்ந்து இருக்கணும். குடித்தோடனே செய்யக்கூடாது, டீ காஃபி குடித்தோடனே செய்யக்கூடாது. செஞ்சிட்டிங்க அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து டீ காஃபி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் தான் செய்யணும். கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம். சேரில் உட்காந்து செய்யும் போது தரை மேலே ஒரு விரிப்பை போட்டுங்க. விரிப்பு மேலே காலை வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து செய்யலாம். அது முடியல, நான் உடல் சுகம் இல்லாதவங்க, நிமிர்ந்த நேரம் உட்கார முடியாது அப்படின்னா படுத்த நிலையில் செய்யலாம். பெட்டில் படுத்துக்கோங்க. தலாணி உயரமாக இருக்கக்கூடாது. தலைவாணி சமதளமாக இருக்கணும். உடம்பும் கழுத்து நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ முத்திரை போட்டிங்கன்னா அந்த முத்திரை பலன் அளிக்கும். இப்போ முத்திரை எப்படி பார்க்குறோம், முத்திரையை எப்படி செய்கிறத பார்ப்போம். முத்திரை எவ்வளோ நேரம் செய்கிறது? 45 நிமிஷம். 45 முடியலன்னா 3 15. அதுவும் முடியல அப்படின்னா 2 20 நிமிஷம். காலைல 20, இரவு 20. அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 30 நிமிஷம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 நிமிஷம். உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, உடம்பு ஒத்துழைப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரத்தை எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ உடம்புக்கு எதிர்ப்பாற்றல் முத்திரை நம்ம இவ்வளவு பார்த்தோம். ஸோ உடம்புல எதிர்ப்பாற்றல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வியாதிகள் உண்டாகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு நிறையாவே ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, சுகர் பேஷண்ட் நிறையா உணவுகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மற்ற அவயங்களுக்கு தேவையான சத்து போகாமல் உடம்பை பலகீனப்படுத்தி நோய்க்கு தயார்படுத்தும். இப்போ அதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா தேவையான உணவு எடுத்துக்கோங்க, தேவையான மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க. கூடுதலாக இந்த முத்திரையை செஞ்சு உடம்பு ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வாங்க. இப்போ எதிர்ப்பாற்றல் முத்திரை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த கையை விரலை உள்ளே விட்டுருங்க. இந்த பக்கவாட்டில், இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பக்கவாட்டில் இந்த கோட்டுக்கும் நடு பகுதி அதே மாதிரி 2 கையிலையும் வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் வைக்கணும். வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா முட்டி மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஒரு 6 முழு மூச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பயிற்சி ஆரம்பிக்கலாம். கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்கார முடியும் அப்படின்னா சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இதே பொசிஷன் தான். 2 கையும் முட்டிக்கு மேலே இருக்கணும். முட்டிக்கு மேலே இருக்க கை உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். வானத்தை நோக்கி இருக்கிறப்ப நம்ம பயிற்சிக்கு தயாராகிறோம். மூச்சு 6 முறை கவனிக்கிறோம். பயிற்சி தேவையான நேரத்தை எடுத்துக்கிறோம். படுத்த நிலையில் இது தான். படுத்த நிலையில் பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். கை கொஞ்சம் உடம்பை விட்டு விரிஞ்சிய நிலையில் இருக்கணும். 45 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ உங்களுக்கு தேவையான நிமிஷத்தை எடுத்துக்கலாம். படுத்து செஞ்சால் 50% பலனளிக்கும். சேரில் உட்காந்தா 75% பலனளிக்கும். நிமிர்ந்து உட்காந்து கீழே தரையில் ஆசனத்தோட பயிற்சி பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் எடுக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான எதிர்ப்பாற்றலை உண்டு போகும். உண்டு பண்ண உடம்புக்கு தேவையான வலிமையை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த முத்திரை நம்ம பயன்படுத்துகிறோம்.
ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த முத்திரையை போட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா கூட இந்த முத்திரையை போட்டிங்கன்னா கூட சரியாக போயிடும். ஒரு உடம்புல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட இந்த முத்திரையை போட்டிங்கன்னா கூட உடம்புக்கு எதிர்ப்பாற்றல் உண்டு பண்ணி அந்த நோயிலேருந்து நம்மளை விடுதலை கொடுக்கும். இப்போ இது எப்போ செய்கிறது அப்படின்னா, இதை காலையில செஞ்சுக்கோங்க, மத்தியானம் செய்யலாம், இல்லை சாயந்தரம் செய்யலாம். எனக்கு காலையிலேருந்து டைம் இல்லைங்க அப்படின்னா சாயந்தரம் இதை செஞ்சுட்டு நீர் முத்திரையும் செய்யலாம். இப்போ இது செய்கிற பலனை பார்த்தோம். அடுத்த நீர் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீர் முத்திரை 3 விரலும் ஒட்டி இருக்கணும், நேராக நிமிர்ந்து இருக்கணும், சுண்டு விரலும் கட்டை விரலும் இணைஞ்சிருக்கணும், 2 கையில் செய்யணும். 2 கையிலையும் கீழே உட்காந்துருந்தீங்கன்னா 2 கையிலும் முட்டி மேலே இருக்கணும், உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். மூச்சை கவனிங்க. 6 முறை கவனித்து தேவையான நிமிஷம் 45 இல்லை 30 20 15 உங்களுக்கு எந்த நிமிஷம் ஒத்துழைக்குதோ அதை பண்ணலாம். இந்த நீர் முத்திரை மட்டும் இரவில் மட்டும்தான் பண்ணணும். காரணம் என்னன்னா, காலைல பண்ணிங்கன்னா தூக்கம் வரும். சேரில் உட்காந்தாலும் இதே பொசிஷன் தான். சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. கையை 2 கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க, கால் முட்டி மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். இதே பொசிஷன் தான் படுத்த நிலையிலையும். படுத்த நிலையில் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 2 கைகளை உடம்புல இருந்து ஒரு 1/2 அடியோ 3/4 அடியோ விரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், ஏற்ற நிமிஷத்தை பயிற்சியாக எடுத்துக்கலாம். இந்த முத்திரை பண்ணும் போது உடம்புக்கு எதிர்ப்பாற்றலும் உண்டு பண்ணும். இரவில் நல்லா தூக்கத்தை கொடுக்கும். அப்போ உடம்புல இருக்க சோர்வும் நீங்கும். சோர்வு நீங்கிடுச்சு அப்படின்னா பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவும். பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவுறதுனால ப்ளட்டும் நல்லா உடம்பு ஃபுல்லாக பரவும். இதனால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.